அனைத்து என் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். மதுரையில் நடந்த முருகன் பக்தர்கள் மாநாடு சிறப்பாக நடந்தேறியது. அதில் பேசிய மதிப்புக்குரிய முன்னாள் பிஜேபியினுடைய மாநில தலைவர் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் பேசியது, சில அரசியல் தலைவர்கள் ஓட்டுக்காக கோயிலுக்கு வர்றாங்க, பிச்சை எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அண்ணன் பேசியிருந்தாரு. அவருடைய வீடியோவை நான் பார்த்தேன். அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் முருகன் மாநாடு நடத்தினது எதற்காக? உண்மையாகவே இந்து மக்களுக்காகவா, இல்லை உங்களுடைய அரசியலுக்காகவா? இதை உற்று கவனிக்க வேண்டும். நானும் ஒரு இந்து தான், நானும் ஒரு முருகன் பக்தர் தான். அவர் பேசியது ஏதோ இந்த மாநாடு மக்களுக்கான மாநாடு, மக்களுக்கான பிரச்சனைகளுக்காக மாநாடு நடத்தினார்கள். எத்தனையோ மக்களுக்கு கஷ்டங்கள், சொந்த வீடு இல்லை, மன பட்டா கேட்டு போராடுகிற நிலைமை, குடிநீர் தண்ணிக்காக போராடுகிற நிலைமை, அப்படி பல பிரச்சனைகள் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு, இந்து என்று சொல்லக்கூடிய மக்களுக்கு பல பிரச்சனைகள். எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள், இந்து மக்கள் சொந்த வீடு இல்லாமல் வாங்குற 20,000 30,000 சம்பளத்தில் 10,000 ரூபா வாடகை கொடுத்து இருக்கக்கூடிய மக்கள் இன்னமும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மக்களுக்காக பிரச்சனை, மக்களுக்கான குரல் கொடுத்தோம், வீதியில் இறங்கி போராடினோம் அப்படின்னு பிஜேபி உடைய கட்சி இந்த இந்து மக்களுக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களா சொல்லிக்கிறாங்க. அப்படி மக்கள் பிரச்சனைக்காக என்ன வேலை செய்தார்கள், என்ன குரல் கொடுத்தார்கள், என்ன ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள்னா கிடையாது, எதுவும் கிடையாது. ஓட்டுக்காக தான் கோயிலுக்கு போறாங்க சில அரசியல் தலைவர்கள் அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டக்கூடிய அண்ணன் அவர்களே, உங்களுடைய மாநாடு பிஜேபி அங்க இருக்கிற 6 படை முருகனை கோயிலாக வரவைத்து அங்கே இருக்கக்கூடிய மக்களை, இந்துக்களுக்கெல்லாம் ஒன்று சேர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாநாடை நடத்தி முடிச்சிருக்கிறாங்க. மதுரை மக்கள் முழுமையாக வந்தார்கள் அப்படின்னா கேள்விக்குறிதான். இதை வேற மாவட்டங்கள், வேற மாநிலங்கள்ல இருந்து ஆள்கள் வந்திருக்கிறாங்க, தொண்டர்கள் வந்திருக்கிறாங்க. அதே இது இந்த இந்து மக்களுக்காக போராடுகிற கட்சி பிஜேபி, அவங்க ஆளுகின்ற மாநிலங்கள், தமிழ்நாடுனா முருகனை கையில் எடுக்கிறாங்க, கேரளானா ஐயப்பனை எடுக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு கடவுளுக்காக அரசியல் செய்கிறாங்க, மக்களை வந்து பிளவுபடுத்துறாங்க. தமிழ்நாட்டில் முருகன் தான் எங்களுடைய தெய்வம், எங்களுடைய வழிபாடு எல்லாமே சொல்லக்கூடிய இந்து முன்னணி RSS பிஜேபியினுடைய அரசு இப்போ வேற மாநிலங்களில் போய் முருகனுடைய சிலையை வைக்க முடியுமா? உங்களால் அங்கே சில திருவிழா கொண்டாட முடியுமா? இந்து மக்கள்னா நீங்கள் சொல்லி தான் பக்தி முருகன் மேலே வருது அப்படிலாம் கிடையாது. இந்து மக்கள் வந்து எப்போதுமே இங்கே இருக்கக்கூடிய குலதெய்வம், அதற்கு பிறகு இஷ்ட தெய்வங்களுக்கு வருடந்தோறும் மாலை போட்டு விரதம் இருந்து கிட்டத்தட்ட இங்கிருந்து நடந்தே போகிறாங்க. நடந்தே போய் தன்னுடைய நல்ல ஒரு நம்பிக்கைக்காக கடவுள் வந்து நம்ம நல்ல சுகத்தோடு நம்ம இருக்க வேணும் அப்படின்னு நேர்த்திக்கடன் செலுத்துகிறாங்க. ஆனால் இந்துக்கள்னு சொல்லக்கூடிய இந்த RSS அதில் இருக்கக்கூடிய முன்னணி தலைவர்கள்
நாங்கள் வந்து காப்பு கட்டி விரதம் இருந்து கிட்டத்தட்ட 3 மாதம் விரதம் இருந்து காவடி எடுப்போம், நடந்தே போவோம், வேல் குத்துவோம், உருண்டு கொடுப்போம். அது நீங்கள் ஏன் செய்ய மாட்டீங்கன்னு தான் எனக்கு தெரியல. கடவுளுக்கு நாங்கள் தான் எல்லாமே, கடவுளுக்கு அடுத்து நாங்கள் தான் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களை உங்களால் வேல் குத்த முடியுமா? காவடி எடுக்க முடியுமா? முருகனை சுற்றி உருண்டு கொடுக்க முடியுமா? அதெல்லாம் ஏன் செய்ய மாட்டீங்க? ஏன் செய்ய மாட்டீங்க? அது ஒரு கேள்வி. அப்படிப்பட்ட ஒரு மதத்தை வைத்து அரசியல் செய்யக்கூடியவர் தான் இந்த பிஜேபியினுடைய அரசு. நானும் ஒரு இந்து தான், எனக்கு இருக்கிறதுக்கு இடம் இல்லை, என் முன்னோர்கள் என் பெற்றோர்கள் இறந்தால் சொந்த சுடுகாடு இல்லை, அந்த சுடுகாடு இருந்தால் அதற்கு பாதை இல்லை. கோயில்களை வைத்து அரசியல் செய்யக்கூடிய இந்து மக்களுக்காக குரல் கொடுக்கிற ஒரே கட்சி பிஜேபியும் இந்து முன்னணி தான். அப்ப நான் என்னுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய கோயிலுக்குள் நான் போக முடியவில்லை, நானும் இந்து தான். அதை எதிர்த்து உங்களால் குரல் கொடுக்க முடியுமா? இவனும் ஒரு இந்து தான், அங்கேயே அவனுடைய உரிமை மறுக்கப்படுகிறது, அவனும் வந்து கடவுளை வணங்கட்டும், வழிபாடு படட்டும் அப்படின்னு சொல்லி உங்களால் ஆர்ப்பாட்டம் நடத்த முடியுமா? இல்லை போராட்டம் நடத்த முடியுமா? இல்லை கோயிலுக்குள்ள உங்களால் எங்களை அழைத்துக்கிட்டு போக முடியுமா? யாரை ஏமாத்துறீங்க? இந்துக்காக இருக்கிற கட்சி பிஜேபி அப்படின்னு சொல்லி யாரை ஏமாத்துறீங்க? சில அரசியல் புரிதல் இல்லாமல் வரலாம், நாங்கள் நன்றாக புரிந்திருக்கிறோம். எங்களுக்காக 1008 பிரச்சனைகள். ஆனால் கவர்மெண்ட் ரெக்கார்டில் நாங்களும் இந்துக்கள் தான் அப்படின்னு பேருக்காக மட்டும்தான் இருக்கிறது. எங்களுக்கான உரிமை எங்கே இருக்கிறது? இன்னும் தண்ணிக்கு நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம். எங்களுடைய அடிப்படை வசதிக்காக நாங்கள் அன்றாடு போராடி கொண்டு இருக்கிறோம். அதுதான் எங்களுடைய வாழ்க்கையாக இருந்துகிட்டு இருக்கு. அதற்காக இந்து முன்னணி வந்து அண்ணன் ராஜா அண்ணன் அவர்கள் போராடுவார்களா? அண்ணாமலை அண்ணன் போராடுவார்களா? ஐயா அமித்ஷா போராடுவாங்களா? மோடி ஜி போராடுவாங்களா? நாங்களும் இந்துக்கள் தான். மக்களுக்கான எங்களை விட்டுருங்கப்பா, எங்களுக்குன்னா எங்களோட விட்டுருங்க. உங்களை நம்பி வரக்கூடிய இந்து மக்கள் இருக்கிறாங்கல்ல, நாங்கள் தான் உயர்ந்த வகுப்பை சேர்ந்தவர்கள், ஆண்ட பரம்பரை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மக்களுக்காகவாச்சும் சில குரல் உங்களால் மத்தியில் ஆள்றீங்க. உங்களால் என்ன சட்ட திருத்தங்கள் எது வேணாலும் கொண்டு வரலாம். அவங்களுடைய ஒரு இடஒதுக்கீடோ ஒரு சட்டத்தை வந்து கல்வி ரீதியாகவும் எது என்ன வேணாலும் ஐயா மோடி அவர்கள் செய்யலாம். எந்த மக்களுக்காக செஞ்சிருக்கிறீங்க? எந்த மக்களுக்காக செஞ்சிருக்கீங்க? நானும் முருகனை வழிபாடு கும்பிடுறவன் தான். நானும் மாலை போட்டு நடப்பயணம் செய்கிறவன் தான். விரதம் இருந்து இருக்கக்கூடிய இந்து தான் நானும். ஒரே ஊருக்குள் 2 ஊர்களாக பிரிந்து இருக்கிறது. தலித் மக்கள் எல்லாம் ஒரு ஒதுக்குப்புறமாகவும் மற்ற சமூகங்கள்லாம் ஒரு ஊராகவும் பிரிந்து கிடக்கிறது. ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று சொல்லக்கூடிய பிஜேபி அரசு ஒரே ஊர் ஒரே சுடுகாடு என்று சொல்ல முடியுமா? உங்களால் பேச முடியுமா? எத்தனையோ சாதி வெறியாட்டங்கள் வன்கொடுமைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த தமிழ்நாட்டுக்குள்ள எத்தனையோ கொடுமைகள் இந்த இந்து மக்கள் பாதிக்கப்பட்டு தான் இருக்கிறாங்க. அவர்களுக்காக என்ன குரல் எழுப்பினீர்கள்? எத்தனை போராட்டம் நடத்தினீர்கள்? உங்களால சொல்ல முடியுமா?
இப்படி ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் ஒவ்வொரு கடவுளை வைத்து அரசியல் செய்யக்கூடியவர்கள் நீங்க. அண்ணன் அண்ணாமலை அண்ணன் வாய் கூசாமல் பேசுகிறார், கூசாமல் பேசுகிறார். ஓட்டுக்காக கோயிலுக்குள் வர்றாங்க. எத்தனை அண்ணன் அண்ணாமலை அண்ணன் சொன்னது யார சொன்னார்? தலைவர் எழுச்சி தமிழரை சொன்னார், அண்ணன் திருமாவளவனை சொன்னார். அவர் திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலுக்கு தொண்டர்கள் கூப்பிட்டதுனால தலைவர் அங்க போய் தரிசனம் செஞ்சுட்டு வந்தார். தன்னுடைய எங்களுடைய தலைவருடைய அப்பா நினைவு நாளில் கூட சாமி கும்பிட்டுட்டு வீட்டை விட்டு வெளியில வரும்போது எங்களுடைய தலைவர் அந்த திருநீரை அழிச்சிட்டு தான் வருவார். எங்களுடைய பாசத்துக்கு கட்டுப்பட்டு என்ன துணீர் பூசினாலும் சரி, என்ன செய்தாலும் சரி, அது குறிப்பிட்ட நேரம் எங்களுடைய தலைவர் வைத்திருப்பார். இப்போ அதுதான் உங்களுக்கு பிரச்சனையா கேட்குறேன். துணீரை அழிப்பா நிறைய பேர் யூடியூப்ல பேசிட்டு இருக்கான். திருமாவளவன் இந்து மக்களை கொச்சப்படுத்தி விட்டார், கேவலப்படுத்தி விட்டார். அடா அற்பர்களே, எனக்கு நடக்கக்கூடிய கொடுமைகள் உங்கள் கண்ணுக்கெல்லாம் தெரியுதா தெரியலையா? இந்த தலித் மக்கள் பாதிக்கப்படுறது ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய கொடுமைகள் நீங்களாம் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறீங்க. அதற்கு உங்களால குரல் எழுப்ப முடியுதா? சாதி வெறியர்களுக்கு எதிர்த்து உங்களுடைய சப்போர்ட் பண்ண வேணாம்யா, சப்போர்ட் பண்ண வேணாம். ஒரு ஈவு இறக்கத்தோடு ஒரு மனிதன் பாதிக்கப்படும் போது உங்களால் சொந்தமாக ஒரு கருத்துக்களை உங்களால் பேச முடியுதா? அப்போ நீங்கள்லாம் உண்மையான கடவுளை கும்பிட்றவங்களா இல்லை உண்மையான இந்துக்களா? அப்போ அங்கேயும் சாதி இருக்கிறது. எப்படி பிஜேபி அரசு மதத்தை வைத்து மதத்தை எல்லாம் பிரித்து இந்துக்கள் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லி எப்படி பேசுதோ அதே மாதிரி தான் அதை பின்பற்றக்கூடிய இந்துக்களும் இருக்கிறார்கள். சாதி தான் அவங்களுக்கு மேன்மையானது. சாதியை வைத்து தான் இங்க அரசியல் அப்படிதான் போயிட்டு இருக்கு. எங்களுடைய தலைவர் கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய பகுதியில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு எங்களுடைய ஒரு கும்பாபிஷேகம் என்றால் எங்களுடைய தலைவர் தான் கோபுரத்து மேலே ஏறி அந்த தண்ணியை ஊற்றி அந்த புனிதமான ஒரு காரியங்களை எங்கள் தலைவர் தான் செய்வார். நன்றாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. கடலூர் மாவட்டங்களில் அதிகமான இருக்கக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் கோயில் கட்டுனா எங்களுடைய தலைவர் தான் குடமுழுக்கே எடுத்து மேலே போய் கோபுரம் அந்த கலசத்தில் ஊற்றி அந்த காரியங்கள்லாம் செய்யக்கூடிய எங்களோட தலைவர் தான் செய்வார். இன்னும் எத்தனை காலங்கள் தான் இப்படி மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்க போறீங்கன்னு தெரியல. ஒரு திருநீர் வைத்தால் இந்துக்களுக்கு ஆதாரமானவர், அதில் வேறுவையா ஏதோ யதார்த்தமாக எங்களுடைய தலைவர் இது பண்ணியிருக்கிறாரு. அதை உடனே இந்து மக்களுக்கு எதிரானவர். ஒட்டுமொத்த சமூகமே எங்களை எதிராகத்தான் இருக்குது. அப்போ அதெல்லாம் யார் பேசுறது? யார் பேசுறது? நாங்களும் வருடந்தோறும் இந்த முருகனை கும்பிட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். எங்களுடைய மக்கள் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அரோகரா முருகா அரோகரா முருகான்னு சொல்லி நாங்களும் வருடந்தோறும் இந்த முருகனை வேண்டிக்கிட்டு தான் இருக்கிறோம். எங்களுடைய குலதெய்வத்தையும் வேண்டிக்கிட்டு தான் இருக்கிறோம். எங்களுக்கான நல்லது எதுவும் நடக்கவில்லை, எதுவும் நடக்கலாம். கடவுளுக்கும் தெரியல, இங்க இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் புரியல. இதான் இன்னைக்கு நடக்கக்கூடிய அரசியல். மேல்பாதியில் கோயிலுக்குள்ள போக முடியல. அண்ணன் அண்ணாமலை அண்ணன் அவர்கள் எங்களை அழைத்து போவாரா? ஒரு நாள் கண் துடைப்புக்காக எத்தனையோ கோர்ட் ஆர்டர் போட்டும் அந்த கோயிலுக்குள்ள எல்லா மக்களும் போய் தரிசனம் செய்யலாம். இந்து அறநிலைத்துறைக்கு கீழே இருக்கக்கூடிய கோவில் அனைவருக்கும் சொந்தமானது அப்படின்னு ஆர்டர் போட்டுமே அங்க இருக்கக்கூடிய தலித் மக்கள் போக முடியவில்லை. தமிழ்நாட்டில் பல்லாயிரம் கோயில்கள் இப்படித்தான் இருக்கிறது. இந்த சமூகத்தை ஒதுக்கித்தான் வச்சிருக்கிறாங்க. இதற்காக அண்ணாமலை பிஜேபி அரசு போராடுமா? இந்து முன்னணி இயக்கம் போராடுமா? இதற்கு உங்களால் பதில் சொல்ல முடியுமா?
அப்ப எங்க போனார்கள் இந்துக்கள்? அப்ப எங்க போனாங்க இந்துக்கள்? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஏதோ ஒரு மூலையில ஒருவன் சாதி வன்கொடுமைகள் கொல்லப்படுகிறான். எத்தனையோ சாதி வெறியாட்டங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இதற்கெல்லாம் குரல் எழுப்ப மாட்டார்கள். தமிழ்நாட்டு அரசியல் இருக்கக்கூடிய சில தலைவர்கள், ஒருவர் மதத்தை வைத்து அரசியல் செய்கிறது, ஒருவர் மொழியை வைத்து அரசியல் செய்கிறார். இப்படிப்பட்ட இன்னல்களில் இருக்கக்கூடிய இந்த மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடியவர்கள் யாரும் இல்லை. தலைவர் எழுச்சி தமிழரை தவிர்த்து யார் குரல் கொடுக்குறா? ஆளுங்கட்சியும் கொடுக்கறதில்ல, எதிர்கட்சியும் கொடுக்கறதில்ல. இப்போ நான் தான் அடுத்து ஆளக்கூடிய முதல்வர் அப்படின்னு சொல்லக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்களும் சொல்றதில்லை. எத்தனை கட்சிகள் இந்த தமிழ்நாட்டில் தோன்றினாலும் இந்த சமூகத்துக்கு துரோகம் தான் நினைத்து கொண்டிருக்கிறாள். சாதிதான் முதன்மையானது. சாதியை வைத்துதான் அனைத்து கட்சிகளும் அரசியல் செய்து கொண்டிருக்கிறது. இது சில மூடர்களுக்கு தெரியவில்லை. தெரியாம தான் அரசியல் போயிட்டு இருக்கு. அதனால இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நேத்து வந்தவர்கள், ஒரு வருடத்துக்கு முன்னாடி வந்தவர்கள்னால எங்களுடைய தலைவருக்கு அறிவுரை சொல்வதற்கு தகுதியே இல்லாதவர்கள். சில பேர் தகுதியே இல்லாதவர்கள். எங்களுடைய தலைவருடைய அனுபவம் என்ன, அரசியல் என்ன, நாங்கள் எல்லா மக்களும் எல்லா சாதி மத எல்லாமே வேண்டும், எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் ஒன்றுதான், எல்லா மக்களும் வேணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் என்னன்னா இந்துக்கள்னு பிரிச்சுக்கிட்டு முஸ்லீமும் கிறிஸ்தவர்களையும் நீங்கள் ஒதுக்கி பார்க்குறீங்க. அதுதான் சில பேர்த்துக்கு ஒத்துரிச்சல் வருது. எல்லா மக்களும், இந்து மக்களும் தலைவர் எழுச்சி தமிழர் நேசிக்கிறாங்க, கிறிஸ்தவர்களும் நேசிக்கிறாங்க, முஸ்லீம்களும் நேசிக்கிறாங்க, எங்கள் தலைவரை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லி தான் சில பேருக்கு வகுத்து எரிச்சல். இந்த மனுஷன் என்னையா பண்ணுறாரு? எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவரை நேசிக்கிறாங்களே, அவர் சொல்கிற கருத்துக்களை உள்வாங்குறாங்களே அப்படின்னு சொல்லி தான் சில மதவாத கும்பலுக்கு பிடிக்கலாம். அதனால தான் அள்ளி விட்டுக்கிட்டு இருக்கான். எந்த இதில் தானா கேப் கிடைக்கும், இந்த திருமாவளவனை விமர்சனம் செய்வான் அப்படின்னு எத்தனையோ நல்லதுகள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். எத்தனையோ நல்ல கருத்துக்கள் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய தலைவர் ஒட்டுமொத்த சமூகத்துக்காகவுமே, ஒட்டுமொத்த மதத்துக்காகவுமே எங்களுடைய தலைவர் ஒவ்வொரு நாளும் நல்ல கருத்துக்கள் பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அதை எவனும் வெளியில் சொல்ல மாட்டான். அதை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் பரவாயில்லையா, நம்ம சமூகத்துக்காக நல்ல நாடாளுமன்றத்திலையும் சட்டமன்றத்திலையும் பேசியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பெருமையாக எவனும் பேச மாட்டான். ஏன்னா அவர் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வந்தவர், பேச மாட்டான். ஆனால் இன்னைக்கு காலங்கள் மாறிக்கொண்டு இருக்கிறது. படித்த இளைஞர்களும் அனைவருமே தமிழ்நாட்டு அரசியலை நன்றாக புரிந்து கொண்டு இருக்கிறார்கள். யாரும் யாரையும் ஏமாற்ற முடியாது. கடவுளை சொல்லியோ சாதியை வைத்தோ யாரையும், சொந்த மக்களவே ஏமாற்ற முடியாத நிலைமை அரசியலை இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொண்டு இருக்கிறார்கள். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஓகேவா அண்ணா? அண்ணாமலை அண்ணா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு, நானும் இந்து, எனது கடவுளும் முருகன் என்று என்னுடைய உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.